வணக்கம். அறிந்த ஆலயங்கள் அறியப்படாத செய்திகள் என்கின்ற தொகுப்பிலிருந்து உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆழித்தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் உங்கள் பேச்சாளர் சே சுதானந்தன். இன்று நாம் பார்க்கக்கூடியது மதுரையில் இருக்குகின்ற இன்மையில் நன்மை தருவார் ஆலயத்தினுடைய சிறப்புகள். அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுடைய சிறப்புகள் பார்த்தீங்கன்னா பேசணும்னா 1.5 மணி நேரம் பேசலாம். அவ்வளோ சிறப்புகள் அந்த கோயிலில் இருக்குது. இன்னைக்கு பொதுவான கருத்து ஒரு 3 கருத்தை உங்ககிட்ட சொல்லலாம். ஒரே சிம்மாசனத்தில் அம்மையும் அப்பரும் ஒன்றாக அமர்ந்து, அதாவது லிங்க வடிவு கிடையாது, மனித ரூபத்தில் இருவரும் ஒரே சிம்மாசனத்தில் அமர்ந்து முன்னாடி இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை வணங்குகின்ற தோற்றம் தான் அங்கே இருக்கக்கூடிய இன்மையில் நன்மை தருவார் ஆலயம். இந்த இன்மையில் நன்மைனா இம்மையில் அப்படின்னா இப்போ நம்ம வாழ்றது, மேன்மையில் அப்படின்னா இறந்ததுக்கு அப்புறம் மேலே போகக்கூடியது. அதனால் இன்மையில் வாழ்வாங்கு தரக்கூடியது தான் இந்த இன்மையில் நன்மை தருவார் ஆலயம். இந்த ஆலயத்தில் சிவலிங்கத்தை அவங்க பூஜிக்கிறாங்க. அதாவது நம்மளே தெய்வத்தை கும்பிட்டு தான் போகிறோம். தெய்வம் அவங்க உட்காந்து ஒருத்தரை பூஜிக்குது அப்படின்னா உன்னுடைய ஆன்மாவை முதல்ல பார் அப்படின்ட்டு அறிஞர்கள் சொல்வதை இங்கே தெய்வங்கள் நடத்தி வச்சுருக்க மாதிரி இருக்குது. எல்லா இடத்துலையும் சிவலிங்கத்தை முன்னாடி தான் பார்த்து வணங்குவோம். ஆனால் இந்த ஆலயத்தில் சிவலிங்கத்தினுடைய பின்புறத்தை பார்த்து மக்கள் வணங்குகின்றாங்க மதுரையில். ஏன் பின்புறம்னா, முன்புறத்தை பார்த்து அம்மையும் அப்புறம் பூஜிக்கிறாங்க இல்லையா, அப்போ பின்புறம் தான் நமக்கு எல்லாத்தையும் காட்சி அளிக்குது. நாம் அனைவரும் வணங்குவது சிவலிங்கத்தினுடைய பின்புறத்தை தான் இந்த இன்மையில் நன்மை தருவார் ஆலயத்தில். முதல் அதிசயம் அம்மையும் அப்புறம் ஒரே சிம்மாசனத்தில் உட்காந்து மதுரையில் காட்சி அளிக்கிறது. 2வது லிங்கத்தினுடைய பின்புறத்தை மக்கள் வணங்குகிறது. 3வது அதிசயம் மதுரை கூடிய சொக்கரும் மீனாட்சியும் தான் தெய்வங்களாக அந்த இடத்துல இருக்காங்க. அதாவது அம்மையும் அப்பரும். மதுரையை பொறுத்தளவு இருவரும் தனித்தனி சன்னதியில் தான் இருப்பாங்க. இங்கே ஒரே சன்னதியில் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்புக்கு ஒன்றா இருக்குது. அந்த ஆலயத்திலேயே மீனாட்சி அம்மையார் தனியாக ஒரு சன்னதியில் தனியாக இருக்காங்க. இது 3வது சிறப்பை நம்ம பார்த்துருக்கோம். 4வது சிறப்பு என்ன ஆகுதுன்னா, அதாவது பார்த்திங்கன்னா நாட்டார் வழக்கில் இருக்கக்கூடிய கோயில்களில் தான் இந்த பூங்குழி அப்படின்றது ஒன்று நடத்துவாங்க. அதாவது நெருப்புல இறங்கி வணங்குகின்ற விழா. இந்த விழா அந்த கோயிலில் முருகனுக்கு நடக்கிறது இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. வள்ளி தெய்வ ஆணையோட அங்கு காட்சியளிக்கிறார். அது மாதிரி விநாயகர் இருக்கின்றார். ஆலயத்தை சுற்றி நிறையா தெய்வங்கள் இருக்குகின்றது. இந்த இன்மையில் நன்மை தருவார் ஆலயத்தை பொறுத்தளவு எம்பெருமான் அரசாட்சி பார்த்திங்கன்னா 4 மாதங்கள் மீனாட்சி அம்மையார் ஆள்றாங்க. அதாவது மீனாட்சி அம்மையாருடைய தந்தையார் மதுரைக்கு அரசராக இருக்குகின்றார். அம்மையார் ராணியா பட்டம் எடுத்து 4 மாதங்கள் ஆடுறாங்க. 4 மாதங்கள் கழித்து பட்டம் சூட்டும் விழா, அதாவது தலையில் கிரீடம் வைத்து செங்கோலை அம்மையார் வழங்கி இன்னிலிருந்து உங்களுடைய ஆட்சி அப்படின்னு தாராங்க இல்லையா, அந்த நேரம் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த தான் இப்போ 4 மாதங்கள் அம்மையார் ஆண்டு முடித்து அம்மையும் அப்புறம், அதாவது நாட்டை பொறுத்தளவு அவருடைய வாரிசு ஆண் குழந்தை இருந்தால் அந்த ஆண் குழந்தை தான் ஆளும். இப்போ மீனாட்சி அம்மையாரோட அப்பாவுக்கு பெண் குழந்தை ஒரே ஒரு குழந்தை தான், அது பெண் குழந்தை மீனாட்சி அம்மையார் மட்டும்தான். அப்போ இன்னொரு ஆண் ஆள வேண்டும் என்பதற்காக தான் சொக்கப்பெருமான் வீட்டோட மாப்பிள்ளையாக வராரு. அவரை ஆட்சிக்கு சொல்கிறாங்க. அதாவது 4 மாதங்கள் அம்மையும் மிச்சம் இருக்கக்கூடிய மாதங்களில் அப்பரும் ஆள்றாரு. இதனுடைய இன்னொரு சிறப்பை பார்த்தீங்கன்னா, இந்த முடிசூட்டு விழாவை பொறுத்தளவு என்னதுன்னா, இருவரும் சிவபெருமானை பிரார்த்திக்க வேண்டும். அதாவது அரசராக இருக்கவர், அரசருடைய மனைவி, இவங்க இருவரும் சிவபெருமானை பூஜிக்க வேண்டுமா. இவருடைய பூஜித்து அந்த எம்பெருமானுடைய முன்னிலையில் தான் பட்டம் சூட்டு விழா நடக்குது. அதனால் எம்பெருமான் மனித ரூபம் எடுத்து தானே மதுரைக்கு வராரு. அதனால் சிவலிங்கத்தையே தோற்றுவித்து தன்னுடைய ஆன்மாவை நினைத்து மீனாட்சி அம்மையாரோட சேர்ந்து வணங்குறாரு. வணங்கிவிட்டு அம்மையார் கையில் இருக்கக்கூடிய செங்கோலை தன்னுடைய கணவரான சிவபெருமான் கையில் கொடுத்து இன்றில் இருந்து மதுரை ஆட்சி அப்படின்னு சொல்லி தராங்க. அதாவது உன்னுடைய ஆட்சியில் மதுரையை நான் ஒப்படைக்கிறேன், மதுரை மக்களை நீ தான் பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி அம்மையார் வழங்குறாங்க. அந்த நிகழ்வு எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உலகத்து பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மா கோயிலில் நடக்கலை. இந்த இன்மையில் நன்மை தருவார் ஆலயத்தில் தான் நடக்குது. மகா முனிகள், ரிஷிகள், குருமார்கள், அரசர்கள், பண்டிதர்கள் முன்னிலையில் இந்த முடிசூட்டு விழா நடக்குதுன்றது சிறப்பு. அதை எம்பெருமான் தன்னை தானே வணங்கி அவருடைய சித்துவிளையாடலை காமிக்கிறார். மதுரையோட சிறப்பு இந்த 64 திருவிளையாடலும் மதுரையில் தான் நடந்திருக்கு.
இந்த மதுரை பார்த்தீங்கன்னா எம்பெருமான் எங்குமே கால் மிதித்த மண், இந்த தேரோடும் வீதியில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடமெல்லாம் அவர் வந்து ஓடி பிடிச்சி விளையாண்ட மண்ணுன்னு சொல்லலாம். புட்டுக்காக ஈசனே புறம்படி, அதாவது ஒரு தெய்வத்தையே அடித்து பார்த்தவர்கள் இந்த மதுரை மக்கள் என்பது தனித்துவம் மிக்கது. அதில் இந்த முடிசூட்டு விழாவை நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த இன்மையில் நன்மை தருவார் ஆலயம். அது இந்த தெய்வத்தினுடைய பேர் ஏன் இன்மையில் நன்மை தருவார் அப்படின்னா, இன்மையில் என்பது நம்ம இப்போ வாழ்கிற காலங்கள், இந்த பூலோகம் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் தெரியுமா, இன்மையில் அதாவது இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நன்மையை தா, இப்போ எனக்கு நன்மையை தா அப்படின்னு வணங்குறது. இப்போ மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய நாம் உயிருடன் இருக்கும் பொழுது எனக்கு நல்ல காலங்கள் அமைய வேண்டும், நல்ல நிலைமையை எனக்கு மாற வேண்டும்னா இந்த இன்மையில் நன்மை தருவார பிரார்த்திச்சோம்னா நமக்கு நல்லது கிடைக்கும் என்பது நம்மளுடைய நம்பிக்கைகளாகவும் இருக்குது, மாறிக்கிட்டும் வருது. ஆகவே இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த கோயிலினுடைய சிறப்பு மிக ஆண்மையும் தொன்மையும் மிக்கதாக இருக்குது. இந்த வருடத்துக்கு ஒரு முறை அந்த முருகபெருமானினுடைய விழாவாக இருக்கட்டும், இந்த தெய்வத்தினுடைய ஆலயத்தில் ஒரு நாளும் சிறப்புடையதாக இருக்குது. ஏன் நான் வந்து இந்த மீனாட்சியும் சொக்கரும் சேர்ந்து இருக்கிறது வந்து பார்க்கணும்னு சொல்லி கடந்த ஒரு 4 மாதங்களுக்கு முன்னதாக சிவகங்கையெல்லாம் தாண்டி ஒரு அவுட்ரு பிளேஸில் ஒரு சமண மலை அப்படின்னு சொன்னாங்க. அந்த மலை பார்த்திங்கன்னா ஏறக்கூடிய தூரம் தான் இருக்குன்றது. அதற்கு மேலே பார்த்திங்கன்னா உச்சியில் சமணப்படுக்கைகள் இருக்குது. அந்த மலைக்கு மேலே எம்பெருமானும் பார்வதியும் மறைவாக இருந்துகிற பொழுது அரக்கன் ஒருத்தன் வந்து உள்ளே குதிச்சுட்டானா. அப்போ எம்பெருமான் பார்வதி ஒன்றா இருக்கிற இடத்துல வந்து அவங்க ரெண்டு அப்படியே சிலையாக மாறுறாங்க. அந்த சிலையில் அந்த ஒரு இடத்துல தான் நான் நினச்சது, என்னை பொறுத்தளவு மீனாட்சியும் சொக்கரும் ஒரே இடத்துல உட்காந்துட்டு அந்த ஒரு இடத்துல தான் சொல்லி இங்கேருந்து நான் இடத்த விட்டு போய் அங்கே போய் தேடி இருக்கேன். பார்த்தா அங்கே பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இந்த மதுரையிலேயே இன்மையில் நன்மை தருவார் கோயிலில் இருவரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க அப்படின்றது. ஆனால் அதுவும் மிகச்சிறந்த ஆலயம். அங்கே இருக்கக்கூடிய சிலை வந்து பார்த்திங்கன்னா நீல நிறத்தில் பார்த்திங்கன்னா அந்த பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, அதாவது தன்னுடைய தொன்மையை மறைச்சிட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா கருங்கல்ல தான் சிலை இருக்குது. இறைவன் தினந்தோறும் மக்களுக்கு காட்சி அளித்து கொண்டு தான் இருக்குகின்றார். சிவலிங்கத்தை பின்புறம் வழங்கினாலும் எம்பெருமான் எப்பொழுதும் நிறைய வரங்களையும் தந்துக்கிட்டு தான் இருக்காரு. மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகளையும் தருவார். ஆகவே அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.